ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. மார்ஸ் மீடியா நேயர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவக்கிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 30 மார்ச் 2026 திங்கட்கிழமை. விசுவாவசு வருடம் பங்குடி மாதம் 16ஆம் நாள். திதி துவாதசி காலை 7 முதல் 9 மணி வரை, பிறகு திரையோதசி. நட்சத்திரம் மகம் பிற்பகல் 2:47 மணி வரை, பிறகு பூரம். யோகம் சூலம் மாலை 4:51 மணி வரை, பிறகு அதன் பின் கண்டம். கரணம் பாலவம் காலை 7 முதல் 9 மணி வரை, பிறகு கௌலவம் மாலை 7 மணி வரை, பிறகு சைத்துளை. நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவக்கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு வாரத்தோட முதல் நாள் அப்படிங்கறதால ரொம்பவே சுறுசுறுப்பான நாளுங்க. திங்கட்கிழமை காலையில எழுந்ததுமே ஒரு பெரிய தன்னம்பிக்கை உங்க மனசுல குடிகொள்ளும். ரொம்ப நாளா உங்களுக்கு இருந்த ஒரு பெரிய சவாலை இன்னைக்கு ரொம்ப ஈஸியா முறியடிச்சு வெற்றி காண்பீங்க. உங்க பேச்சுல ஒரு தனி வேகம் இருக்கும், அதை எல்லாரும் ரசிப்பாங்க. வியாபாரத்துல இன்னைக்கு நீங்க நினைச்சதை விட லாபம் அதிகமாயிருக்கும். குறிப்பா கமிஷன், ஏஜென்சி வியாபாரம் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு புதிய வேலைகள் தேடி வரும், அதை ரொம்ப பொறுப்பா செஞ்சு முடிப்பீங்க. பண வரது சீரா இருக்கிறதால உங்களை நம்பி வர்றவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவியை செய்வீங்க. குடும்பத்துல இன்னைக்கு ரொம்ப அமைதியான சூழல் நிலவும். வீட்ல இருக்கிற பெரியவங்களோட ஆலோசனையை கேட்டு நடப்பீங்க, அது உங்களுக்கு பெரிய நன்மையை தரும். வாழ்க்கை துணையோட சின்ன சின்ன சந்தோஷங்களை பகிர்ந்துக்குவீங்க. ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். உடம்புல இருந்த அசதி எல்லாம் நீங்கி ஒரு புது எனர்ஜி பிறக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் முருகப்பெருமான். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 2, 7. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் அஸ்தாய தீமஹி தன்னு சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப நிதானமான அமைதியான நாளுங்க. எடுத்த காரியங்கள் எல்லாம் எந்த ஒரு தடையும் இல்லாம ரொம்ப சுமூகமா நடந்து முடியும். ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு நல்ல செய்தி இன்னைக்கு உங்களை தேடி வந்து உங்க மனசை குளிர வைக்கும். உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களுக்கு ரொம்ப ஆதரவா பேசுவாங்க. வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் ரொம்ப சீரா இருக்கும். உணவுப் பொருட்கள், காய்கறி வியாபாரம் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு பெரிய அளவுல கூட்டம் வரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல சக ஊழியர்கள் ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க. பண வரவு திருப்தியா இருக்கிறதால மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்ய காசு செலவு பண்ணுவீங்க. குடும்பத்துல ரொம்ப அமைதியான சூழல் நிலவும். வாழ்க்கை துணையோட அன்பான வார்த்தைகள் உங்க மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கும். வீட்டை சுத்தப்படுத்துறது, பூஜை புனஸ்காரங்கள் செய்யறதுன்னு பிளான் பண்ணுவீங்க. ஆரோக்கியம் நல்லா இருக்கும். சரியான நேரத்துக்கு சாப்பிட்டு உடம்ப நல்லா வச்சுப்பீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 4, 8. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புதபகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு உங்க புத்திசாலித்தனமும் சாமர்த்தியமும் முழுமையா வெளிப்படுற நாளுங்க. எந்த ஒரு சிக்கலான பிரச்சனையையும் ரொம்ப ஈஸியா உங்க மூளையை யூஸ் பண்ணி தீர்த்து வைப்பீங்க. சமுதாயத்துல உங்களுக்கு பெரிய அந்தஸ்தும் மரியாதையும் கிடைக்கும். உங்களை சுத்தி எப்பவும் ஒரு கலகலப்பான கூட்டம் இருக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு புதிய உத்திகளை கையாளுவீங்க. தகவல் தொடர்பு, எழுத்து சம்பந்தமான தொழில் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு பெரிய வாய்ப்புகள் தேடி வரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு கொடுத்த வேலையை சீக்கிரமாவே செஞ்சு முடிச்சிட்டு ரிலாக்ஸா இருப்பீங்க.
பணவரவு சீரா இருக்கும். பழைய கடன்களை அடைக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும். குடும்பத்துல இன்னைக்கு சந்தோஷமான சூழல் நிலவும். ரொம்ப நாளா பார்க்காத சொந்த பந்தங்கள் உங்க வீட்டுக்கு வந்து போவாங்க. அதனால வீடே ரொம்ப களகட்டி இருக்கும். பிள்ளைகள் உங்களை பெருமைப்படுத்துற மாதிரி நடந்துக்குவாங்க. ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். வெளியில கண்டதை சாப்பிடுறத மட்டும் தவிர்த்துக்கிறது நல்லது. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பெருமாள். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 3, 5. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு மனசு ரொம்ப இலகுவா சந்தோஷமா இருக்க போற நாளுங்க. திங்கட்கிழமை சந்திரனுக்கு உகந்த நாள் அப்படிங்கறதால உங்க எண்ணங்கள் எல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கும். மத்தவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இயல்பாவே அதிகமா இருக்கும். அது இன்னைக்கு பலருக்கு பெரிய அளவுல கை கொடுக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு பழைய பாக்கிகள் எல்லாம் சுலபமா வசூலாகும். ரொம்ப நாளா வராம இருந்த பணம் கைக்கு வந்து சேரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல மேலதிகாரிகள் உங்களை புரிஞ்சுகிட்டு செயல்படுவாங்க. பண வரவு இன்னைக்கு உங்க எதிர்பார்ப்பை தாண்டி ரொம்ப நல்லாவே இருக்கும். அதனால எதிர்கால சேமிப்பு பத்தி யோசிப்பீங்க. குடும்பத்துல சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட சந்தோஷப்படுவீங்க. கணவன் மனைவிக்குள்ள அன்பும் காதலும் அதிகரிக்கும். அம்மாவோட உடல் நிலத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுவீங்க. குடும்பத்தோட ஏதாவது ஆன்மீக பயணம் போறதுக்கான திட்டங்களை இன்னைக்கு வகுப்பீங்க. ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். ராத்திரி நிம்மதியான தூக்கம் வரும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பார்வதி தேவி. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 1, 7. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்மராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு தைரியமும் அதிகாரமும் ரொம்ப கூடி இருக்குங்க. எதையா இருந்தாலும் பார்த்துக்கலாம்னு ஒரு பெரிய தன்னம்பிக்கையோட இன்னைக்கு களத்துல இறங்குவீங்க. உங்களை எதிர்த்தவங்க கூட இன்னைக்கு உங்ககிட்ட வந்து சமாதானம் பேசுவாங்க. உங்க செல்வாக்கு பல மடங்கு உயரும். முக்கியமான முடிவுகளை இன்னைக்கு எடுப்பீங்க. வியாபாரத்துல இன்னைக்கு அதிரடியான சில முதலீடுகளை செய்வீங்க. அது உங்களுக்கு பெரிய லாபத்தை அள்ளித்தரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ரொம்பவே சிறப்பான நாள். மேல் அதிகாரிகள் உங்களை ரொம்ப புகழ்ந்து பேசுவாங்க. பணத்தட்டுப்பாடுங்கிற பேச்சுக்கே இடமில்ல. பணப்புழக்கம் அமோகமா இருக்கும். குடும்பத்துல எல்லாரும் உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருப்பாங்க. உங்க பேச்சுக்கு தனி மதிப்பு இருக்கும். வீட்ல சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான அறிகுறிகள் தென்படும். வாழ்க்கை துணை உங்களுக்கு பெரிய ஆதரவா இருப்பாங்க. ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். ரொம்ப சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. முகத்துல ஒரு தனி பொலிவு கூடும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சூரிய நாராயணர். அதிர்ஷ்ட நிறம் தங்கம். அதிர்ஷ்ட எண்கள் 5, 8. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு அறிவாற்றல் கூடி வேலைகள் எல்லாம் வேகமா முடிய போற நாடுங்க. நீங்க எதை செஞ்சாலும் அதுல ஒரு நேர்த்தி இருக்கும். இதுவரைக்கும் தள்ளிப்போன வேலைகள் எல்லாம் இன்னைக்கு தானா வேகமா நடக்கும். சமுதாயத்துல உங்களுக்கு பெரிய அந்தஸ்தும் மரியாதையும் கிடைக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு புதிய உத்திகளை கையாளுவீங்க. தகவல் தொடர்பு, எழுத்து சம்பந்தமான தொழில் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு பெரிய வாய்ப்புகள் தேடி வரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு கொடுத்த வேலையை சீக்கிரமாவே செஞ்சு முடிச்சிட்டு ரிலாக்ஸா இருப்பீங்க. பணவரவு சீரா இருக்கும். பழைய கடன்களை அடைக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும். குடும்பத்துல கடந்த சில நாட்களா இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், வாக்குவாதங்கள் எல்லாம் சுமூகமா முடிஞ்சிரும். நீங்க பேச்சை குறைச்சிக்கிட்டு அன்பால எல்லாரையும் வசப்படுத்துவீங்க. குடும்பத்தோட வெளியூர் பயணங்களை இன்னைக்கு தைரியமா திட்டமிடலாம். ஆரோக்கியத்துல இருந்த சோர்வு எல்லாம் பறந்து போய் பழைய சுறுசுறுப்புக்கு வருவீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சரஸ்வதி தேவி. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 2, 6. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு கற்பனை திறனும் சுறுசுறுப்பும் அதிகமா இருக்க போற நாளுங்க. காலையில எழுந்ததுமே ஒரு புது பொலிவோட வேலைகளை தொடங்குவீங்க. மனசுல எந்த குழப்பமும் இல்லாம ஒரு பெரிய தெளிவு பிறக்கும். நீங்க எடுக்க போற முடிவுகள் எல்லாம் ரொம்ப சரியா அமையும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் கொட்டும். அழகு சாதன பொருட்கள் அல்லது கலைத்துறை சம்பந்தமான தொழில் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு அமோகமான வருமானம் கிடைக்கும்.
உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை விஷயமா ஏதாவது பயணம் போக வேண்டியிருந்தா அது ரொம்ப பயனுள்ளதா அமையும். பணவரவு இன்னைக்கு தாராளமா இருக்கிறதால குடும்பத்தோட சந்தோஷமா நேரம் செலவழிப்பீங்க. குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன வாக்குவாதங்கள் எல்லாம் மறைஞ்சு ஒற்றுமை கூடும். வாழ்க்கை துணை உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்க வாய்ப்பிருக்கு. காதலிப்பவர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப இனிமையான நாளா அமையும். ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். முகத்துல ஒரு தனி பொலிவு திரும்ப வந்துடும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் குபேரன். அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். அதிர்ஷ்ட எண்கள் 6, 9. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமः பிரச்சோடயாத். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு மனசுல இருந்த பழைய கவலைகள் எல்லாம் நீங்கி ஒரு பெரிய விடுதலை கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. எந்த ஒரு சவாலையும் ரொம்ப ஈஸியா சமாளிச்சு பெரிய வெற்றி அடைவீங்க. நிலம் மற்றும் சொத்து சம்பந்தமான விவகாரங்கள்ல உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் நடக்கும். தொழில்ல இன்னைக்கு புதுசா சில திட்டங்களை செயல்படுத்துவீங்க. இரும்பு, செங்கல், சிமெண்ட் வியாபாரம் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு பெரிய லாபம் கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை விஷயமா ஏதாவது பயணம் போக வேண்டியிருந்தா அது ரொம்ப பயனுள்ளதா அமையும். பணவரவு ரொம்ப சீரா இருக்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும். குடும்பத்துல ஒற்றுமை பல மடங்கு கூடும். சொந்த ஊருக்கு போறதுக்கான திட்டங்களை போடுவீங்க. வாழ்க்கை துணையோட மனச புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அன்பா நடந்துப்பீங்க. ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். ரொம்ப சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. கோபத்தை மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. மத்தபடி எல்லாமே சூப்பரா இருக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பைரவர். அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 4. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான் காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே க்ருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, கடந்த சில நாளா இருந்த மன அழுத்தம் எல்லாம் முழுமையா முடிஞ்சு இன்னைக்கு உங்களுக்கு பெரிய நிம்மதி கிடைக்குங்க. காலையில எழுந்ததுமே ஒரு புது உற்சாகம் உங்களை தொற்றிக்கொள்ளும். ரொம்ப நாளா முடங்கி கிடந்த காரியங்களையெல்லாம் இன்னைக்கு தூசி தட்டி எடுத்து வேகமா செஞ்சு முடிப்பீங்க. வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் ரொம்ப சீரா இருக்கும். தடைப்பட்டிருந்த தொழில் மறுபடியும் சூடு பிடிக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை விஷயமா ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா அது இன்னைக்கு தீர்ந்து ஒரு தெளிவு பிறக்கும். பணவரவு ரொம்ப சீரா இருக்கும். எதிர்பார்த்த பணம் கச்சிதமா கைக்கு வந்து சேரும். குடும்பத்துல மகிழ்ச்சி நிரம்பி வழியும். உறவினர்களோட இருந்த பழைய மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருப்பீங்க. வீட்ல அமைதியான சூழல் நிலவும். ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். மனசுல ஒரு அமைதி இருக்கும். எந்த கவலையும் உங்களை அண்டாது. இன்னைக்கு முழு நாளும் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் தட்சிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 7. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு தொடர்ந்து சந்திராஷ்டமம் இருக்கிற நாளுங்க. அதனால காலையில எழுந்ததுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் நீங்க ரொம்ப கவனமா பொறுமையா இருக்கணும். மனசுல தேவையில்லாத எரிச்சலும் கோபமும் வந்துட்டு போகும். எந்த ஒரு புது முயற்சியும் இன்னைக்கு கண்டிப்பா பண்ண வேண்டாம். அமைதியா இருக்கிறது தான் இன்னைக்கு பெரிய பாதுகாப்பே. வியாபாரத்துல இன்னைக்கு புதுசா எந்த முதலீடும் செய்யக்கூடாது. இருக்கிறத அப்படியே கவனிச்சுக்கிட்டு வந்தாலே போதும். வாடிக்கையாளர்கள் கிட்ட பேசும்போது வார்த்தையில ரொம்ப நிதானம் தேவை. கோபத்தை குறைச்சுக்கோங்க. பண விஷயத்துல இன்னைக்கு ரொம்ப கவனமா இருங்க. யாருக்கும் கடன் கொடுக்கவோ ஜாமீன் கையெழுத்து போடவோ வேண்டாம். குடும்பத்துல சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட வாக்குவாதம் வரலாம். அதனால நீங்க தான் பேச்ச குறைச்சுக்கிட்டு அமைதியா விட்டு கொடுத்து போகணும். வெளியூர் பயணங்களை இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துடுங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமா இருங்க. வேகம் வேண்டாம். இன்னைக்கு நாள் முழுக்க இறை வழிபாட்டுல மட்டும் உங்க கவனத்தை செலுத்துங்க. அதுதான் உங்க மனசுக்கு அமைதியை தரும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் விநாயகர். அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண்கள் 2, 8. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட காற்று ரொம்ப பலமா வீச போற நாளுங்க. மனசு ரொம்ப தெளிவா இருக்கும். புதுசு புதுசா ஐடியாக்கள் தோணும். நீங்க எடுக்க போற முடிவுகள் எல்லாம் ரொம்ப சரியா அமையும். எதிர்பாராத ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு நல்ல செய்திகள் தேடி வந்து உங்க மனச ரொம்ப சந்தோஷப்படுத்தும். வியாபாரத்துல இன்னைக்கு பெரிய அளவுல முன்னேற்றம் இருக்கும். தொழில்நுட்பம் சம்பந்தமான தொழில் செய்யறவங்களுக்கு பெரிய ஆர்டர்கள் கிடைக்கும்.
உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உங்க திறமையை நிரூபிக்க ஒரு பெரிய வாய்ப்பு தேடி வரும். பணவரவு ரொம்ப தாராளமா இருக்கும். உங்க ஆசைக்கு ஏத்த மாதிரி சந்தோஷமா செலவு பண்ணுவீங்க. குடும்பத்துல சந்தோஷமான கொண்டாட்டங்கள் இருக்கும். ரொம்ப நாளா பார்க்காத உறவினர்கள் வீட்டை தேடி வருவாங்க. வீட்டை புதுப்பிக்கிறது, வண்டி வாங்குறதுன்னு ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பீங்க. ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். உடம்புல இருந்த சோர்வு விலகி ஒரு புது எனர்ஜி பிறக்கும். இன்னைக்கு புதுசா எந்த ஒரு நல்ல காரியத்தையும் நீங்க தைரியமா தொடங்கலாம். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சாய்பாபா. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1, 5. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு மனசு ரொம்ப இலகுவா, எந்த பதற்றமும் இல்லாம ரிலாக்ஸா இருக்குங்க. காலையில எழுந்ததுமே ஒரு பாசிட்டிவான எனர்ஜி உங்களை தொற்றிக்கொள்ளும். ரொம்ப நாளா இழுபறியா இருந்த ஒரு வேலை இன்னைக்கு ரொம்ப சுமூகமா முடிஞ்சிடும். வியாபாரத்துல இன்னைக்கு பழைய பாக்கிகள் சுலபமா வசூலாகும். தடைப்பட்டிருந்த தொழில் மறுபடியும் சூடுபிடிக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை விஷயத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம அமைதி திரும்பும். பணவரவு இன்னைக்கு உங்க எதிர்பார்ப்பை தாண்டி இருக்கும். அதனால பழைய கடன்களை அடைச்சு நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா பேசி சந்தோஷமா இருப்பீங்க. வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப உறுதுணையா இருப்பாங்க. வீட்டை சுத்தப்படுத்துறது, பழைய பொருட்களை மாத்துறதுன்னு ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பீங்க. ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும். ராத்திரி நிம்மதியான தூக்கம் வரும். இன்னைக்கு புதுசா எந்த ஒரு நல்ல காரியத்தையும் நீங்க தைரியமா தொடங்கலாம். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சிவபெருமான். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 4, 9. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.